இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நிறைய இயர்ஸ் ஆஃப் பேப்பர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் 90% சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஒரு கொஸ்டினை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எரர்ஸ் பற்றின கொஸ்டின். இந்த எரரோட கொஸ்டின் வந்து நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃபாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கைடை வந்து நான் என்றைக்குமே ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் ஒன்லி புக்கை வச்சு மட்டும்தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். அந்த புக்கில் இருந்து உங்களுக்கு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதை இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நமக்கு டைப்ஸ் ஆஃப் எரர்ஸோட ஃபர்ஸ்ட் வந்து எரர்னா என்னன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அப்போ நம்ம எரர்னா என்னன்னு சொல்லணும்னா அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட். ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதில் முன்ன பின்ன தப்புகள் இருக்கும். அது நிறையா தப்புகள் வந்து ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இருக்கலாம்லாம் இல்லை. அது பை மிஸ்டேக்காக அந்த மிஷின்லேயே சில எரர் இருக்கலாம், நம்ம அப்சர்வேஷன் எடுக்கும்போது சில எரர் இருக்கலாம். அந்த மாதிரியான எரரை தான் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அப்போ முதல் எரர்னா என்ன? அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட். இதுதான் வந்து எரரோட டெஃபினேஷன். அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். அன்சர்டனிட்டி இன் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது எரரோட டெஃபினேஷன். இப்போ அடுத்த டைப்ஸ் ஆஃப் எரருக்குள்ள போயாச்சு. நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வேல்யூ பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எரர் வந்து இங்கே எத்தனை டைப்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னா ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர், கிராஸ் எரர். இதில் சிஸ்டமேட்டிக் எரரில் 5 டைப்ஸாக பிரிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக், பர்சனல் எரர், எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காஸ், லீஸ்ட் கவுண்ட் எரர். இப்போ ஒரு 5 மார்க்கில் கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம இது எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் கரெக்டாக. ஏன்னா 5 மார்க்ஸ். ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு 3-4 பேஜுக்குள்ள உட்காந்து எழுதிட்டு இருந்தோம்னா மற்ற கொஸ்டின் அஃபெக்ட் ஆகும். நமக்கு தேவையான டேட்டாவை நம்ம கரெக்டாக சொல்லிப்போம். ஸோ இங்கே நான் வந்து சிஸ்டமேட்டிக் எரர் தான், ஏன்னா அதில் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குனால அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். சிஸ்டமேட்டிக் எரர்ங்கிறது எதுவுமே இல்லைங்க. இன்அக்யூரசி கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் டைரக்ஷன். அதாவது ஒரே இது அதாவது சேம் டைரக்ஷனில் ஒரு இன்அக்யூரசி கிடச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து லைட் லூஸ் காண்டாக்டாக இருக்குது அப்படியோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்லும்போது அது அப்படி தான் கொஞ்சம் சுவிட்ச் லூஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நமக்கு இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும் இல்லையா. ஸோ அது ஒரே டைரக்ஷனில் அந்த இன்அக்யூரசி இருக்கும், மாறி மாறி இருக்காது, ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. அது சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது சிஸ்டமேட்டிக் எரர். அப்போ அதுக்கு கீழே என்னென்ன இருக்குன்னா 5 கிளாசிஃபிகேஷன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர், சிஸ்டமேட்டிக்கு, இன்அக்யூரசி, கன்சிஸ்டன்ட்லி இன் த சேம் டைரக்ஷன். ஓகே, ஏன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் நேமே சொல்லிடுச்சு அது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர்னு. அப்போ இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கரெக்டான முறையில் அதை வந்து டேலி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட்டட் ஸ்கேல், ஒரு ஸ்கேல் நம்ம வந்து தெராஸ் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்லேயே அதில் சம் எரர்ஸ் இருக்கும், அது வந்து சரியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது டிசம்பிள் பண்ணி அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப எடுத்து அதை கரெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். This error arises due to the instrument is not calibrated properly at the time of manufacturing. இந்த லைன் தான் gave the important. Not calibrated properly at the time of manufacturing. இது instrumental error. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சூஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இந்த எரரை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். செகண்ட் ஒன் என்னென்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக். நான் திரும்பவும் உங்களுக்கு என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஹெட்டிங்கை வச்சு நீங்கள் படிங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கில் ஒரு இம்பர்ஃபெக்ஷனுங்கிறது என்ன, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது அதில் ஒரு சில ரிசல்ட்ஸ் வராது, அதுக்கு லிமிடேஷன்ஸ் அதை தான் இருக்கும். அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்துருக்கோம். டியூ டு த லிமிடேஷன் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு தாண்டி அதோட ரிசல்ட் கிடைக்காது, அதை தான் வந்து நம்ம இம்பர்ஃபெக்ஷன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எப்படி தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்டைன் கரெக்ஷன்ஸ் மூலமாக தான் நம்ம இதெல்லாம் சரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டியோட வெயிட்டேஜ், இப்போ நீங்கள் 2 வீலரில் சைக்கிளில் எவ்வளோ வெயிட் ஏற்றுறீங்களோ அதே வெயிட்டை நம்ம 2 வீலரில் ஏற்றலாம். பட் 2 வீலர் ஆர் 4 வீலரில் ஏற்றுறது வந்து சைக்கிளில் ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. அது மாதிரி தான் சில எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸை தாண்டி போகும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட்டில் எரர் கிடைக்கும். அதை தான் அந்த செகண்ட் சப்டிவிஷன் சொல்லுது. தேர்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா பர்சனல் எரர். அதே தான் பர்சனல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஏற்படுத்துகிற எரர்ஸ். அதாவது இப்போ நான் என்னோட அப்சர்வேஷனில் எனக்கு வந்து 5ங்கிறது வந்து ராங்காக 6ன்னு நான் வந்து ரீடிங் எடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் பர்சனல் எரர். அப்போ எரர் அரைஸ் டியூ டு இன்கரெக்ட் இனிஷியல் செட்டிங் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து அந்த என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணும்போதே நான் தவறுதலாக சில எரர்ஸை நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை தான் நான் பர்சனல் எரர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஓகே, சொல்லுங்க. அடுத்து 4th சப்டிவிஷன் எரர்ஸ் டியூ டு எக்ஸ்டர்னல் காஸ்.
ஸோ எக்ஸ்டர்னல் காஸ்ட்னா இங்கே என்ன வரும், தட் மீன்ஸ் ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், அந்த மாதிரி. இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பண்ணும்போது எக்ஸ்டர்னல் கண்டிஷன் மழைனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐபிஎல்லோ ஏதோ ஒன்று நடக்குது, அப்போ வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுறப்போ அந்த ஐபிஎல்லோட இது வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி இதை அப்படி நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செட் பண்ணிக்கிறணும். அப்போ நம்ம படிக்கிறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீஸ்ட் கவுண்ட் எரர். இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகும். லீஸ்ட் அப்படின்னாலே ஸ்மாலஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. எதை வச்சு மெஷர் பண்ணுறதுனா மெஷரிங். இந்த லீஸ்ட் கவுண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ காஜும் வெர்னியர் கேலிப்பரும் எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ காஜும் வெர்னியர் கேலிப்பருக்கும் தான் லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறதே நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால லீஸ்ட் கவுண்ட்டுங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அதை நீங்கள் எழுதிடலாம். அது எதை வச்சு மெஷர் பண்ணுறோன்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக ஏற்படுற எரர், அந்த நெகட்டிவ் எரர், பாசிட்டிவ் எரர், அது எல்லாமே இருக்கும். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எரர்ஸ் இது எல்லாமே தான் நம்ம வந்து இங்கே லீஸ்ட் கவுண்ட் எரர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை எப்படி தான் நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ப்ரீசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுக்குன்னு ஒரு ஹை ப்ரீசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, அதாவது எரர்ஸ் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் இந்த லீஸ்ட் கவுண்ட் எரரை சரி பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம சிஸ்டமேட்டிக் எரர், அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரேண்டம் எரர். ரேண்டம் எரருக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ் எரர். சான்ஸ் எரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் சான்சஸ் இதில் வந்து கிடைக்கும். அதாவது ரேண்டம் எரர் எதில் தான் நமக்கு அரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டம் வேரியேஷன்ஸ். ரேண்டம்ங்கிறது நம்ம ஒரு ரேண்டமாக சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பர்டிகுலராக இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அன்பிரிடிக்டபிள், அதுதான் நான் வந்து ரேண்டம்னு சொல்லலாம். சொல்ல முடியாத ஒரு வேரியேஷன்ஸ்னால எக்ஸ்பெரிமெண்டலோட கண்டிஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அது வந்து பர்சனல் எரராகவும் இருக்கலாம். ஸோ பர்சனல் எரருங்கிறதும் நம்மளால் சொல்ல முடியாது. டக்குன்னு வந்து இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வர்றப்போ நமக்கு வந்து பர்சனல் எரர்னு வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஸ் எரர். கிராஸ் எரர் அப்படிங்கிறது இது எதனால தான் வரும் அப்படின்னா, நம்ம அப்சர்வரோட கேர்லெஸ்னஸ்னால மட்டும்தான் அந்த கிராஸ் எரர் வரும். கிராஸ் ப்ராடக்ட் விட டோட்டலுங்கிற மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஸோ அதனால் ஷியர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள இம்பார்ட்டண்ட் லைனு. ஸோ இது எல்லாமே, இந்த எல்லா எரர்ஸையுமே எப்போ தான் நம்ம வந்து மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சர்வரோட கேர்ஃபுல்னஸ் அண்ட் மென்டலி அலர்ட்னால மட்டும்தான் இதை வந்து மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு இந்த கொஸ்டினை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி புக்கில் இருந்து தான் எடுத்து கொடுத்துருக்கேன். புக்கில் இருக்கிற வேர்டிங்ஸ் தான், புக்கில் இல்லாமல் வேறு எதுவுமே நான் ஓனாக எழுதலை. நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.